ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் கூகுள் லென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டெக்னிக்ஸை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஒரு புக்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ இருக்கக்கூடிய ஒரு பேஜை அது தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ எதில் வேணாலும் இருக்கலாம். அதில் நமக்கு தேவையான ஒரு முக்கியமான பேராகிராஃபை செலக்ட் பண்ணி டிஜிட்டல் லெட்டராக காப்பி பண்ணிக்க முடியும். காப்பி பண்ணினதை டிஜிட்டல் லெட்டராகவே சென்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் கையில் எழுதுன லெட்டர்ஸை டிஜிட்டல் லெட்டராக மாற்றிக்க முடியும். இந்த சூப்பரான ஃபியூச்சரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் லென்ஸ் அப்ளிகேஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இல்லைன்னா ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற கூகுள் சர்ச்சில் இருக்கக்கூடிய கேமராவை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ டாப்பில் இருக்கிற சர்ச் வித் யுவர் கேமராவை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த சர்ச்சை யூஸ் பண்ணி தெரியாத ஒரு பொருளை அது என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ டாபிக் வருவோம். இதில் செகண்டாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை டிஜிட்டல் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேப்பரையோ புக்கையோ கையில் எழுதுனதையோ எடுத்து எது வரைக்கும் வேணுமோ அதை கவர் பண்ணி சென்ட்ரல் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கங்க. நான் இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிறத ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்த ஃபோட்டோவோட இமேஜுக்குள்ளே உங்கள் ஃபிங்கரை வைங்க. உடனே ஒரு பர்டிகுலர் வேர்டு மட்டுமே செலக்ட் ஆகும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு எது வரைக்கும் உங்களுக்கு தேவைங்கிறத டோட்டலாக ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா காப்பி டெக்ஸ்ட்னு இருக்கும், அந்த காப்பி டெக்ஸ்ட்டை கொடுத்துங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ சூஸ் பண்ணது நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய தமிழ் பேஜ். அதில் இருக்கிறது நம்ம அப்படியே காப்பி பண்ணிட்டோம். இப்போ காப்பி பண்ணினதை இந்த டெக்ஸ்ட்டை எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேட்டை ஓப்பன் பண்ணி இந்த மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், பேஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். பாருங்கள், நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ண லெட்டர்ஸ் எல்லாமே டிஜிட்டலாக இமீடியட்டாக வித்தின் செகண்டில் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ சென்டை கிளிக் பண்ணிக்கங்க, சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் தமிழில் இருக்குது, அப்படியே இது தமிழ்லையும் சென்ட் ஆகுது. இங்கிலீஷில் இருந்தாலும் சேம் இதே இங்கிலீஷ்லையும் சென்ட் ஆகிரும். இதே மாதிரி இப்போ நம்ம கையில் எழுதுனதை எப்படி டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் கூகுள் லென்ஸில் இருக்கிற நெக்ஸ்ட் ஃபியூச்சரை பற்றி பார்ப்போம்.